இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. தமிழக அரசு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு பார்த்திங்கன்னா வழிவகை செய்யும். அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி டிகிரி படிச்சிங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா மாவட்டம் வேறையாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. நம்ம எந்தெந்த மாவட்டத்துக்கு வருது ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாப் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரே ஒரு முறை மட்டும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு வழிவகை செய்கிறதுக்கு வாய்ப்பாக கூட அமையும். இந்த ஜாப் நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. எதனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் பெண்கள் மட்டும்தான் வேலை. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்கள் யாரும் விண்ணப்பிக்க முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி காம்படிஷன் பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுது. அப்போ மீதி பாதி பேர் தான் இருப்பாங்க. அந்த பாதி பேர்த்துலேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இல்லாமல் இருப்பாங்க. அதில் பாதி போயிடும். மீதி பாதி பேர் தான் இருப்பாங்க. ஒரு சில காரணத்தை இனச்சுழற்சி இந்த மாதிரி நிறைய காரணத்தினால பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. மீதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதியும் அதே மாதிரி திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜாப் வாங்கலாம். அதை விட்டுட்டு எல்லாருமே விண்ணப்பிக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி சத்துணவு மையம் இந்த மாதிரி விண்ணப்பிச்சிங்களா எல்லாருமே பார்த்திங்கன்னா போட்டி போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனலில் பார்க்க புது விவசாயம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வரும். இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். விண்ணப்ப படிவம் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட மகளிர் அதிகார மையம் தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறேன் அது பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் புகைப்படம் இருக்குது. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத தமிழில் பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா எழுதிங்க. ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன பேருன்னே தெரியாத போயிடும். அடுத்து விண்ணப்பத்தாரர் உங்களுடைய அப்பா பேரோ இல்லை கணவர் பேரோ பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிருந்தீங்களா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் எழுதிங்க. ஆகாதீங்க உங்களுடைய அப்பா நேம் எழுதிங்க. பிறந்த தேதி வயது உங்களுடைய மார்க்ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. பிறந்த தேதி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குதோ அதை பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஆகிருந்தால் ஆம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. முகவரி கேட்டிருக்காங்க. ஏதாவது லெட்ரு இன்ட்ரி கால் லெட்ரு இந்த மாதிரி அனுப்புனாங்களோ உங்களுடைய அட்ரஸுக்கு வரக்கூடிய நல்லா தெளிவாக பார்த்திங்கன்னா முகவரி எழுதுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணால் ரீச் ஆகக்கூடியதாக நீங்கள் எடுத்துக்கங்க. மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கால் லெட்ரு மெயில் மூலிமா கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மொபைல் நம்பரு மின்னஞ்சல் இது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் நம்பர் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் 12 நம்பர் இருக்கும். 12 டிஜிட் பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. அடுத்து கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு என்ன கல்வி தகுதி எதிர்பார்க்குறாங்களோ அந்த கல்வி தகுதி உங்ககிட்ட இருந்தால் இந்த இடத்துல போட்டுங்க. அது நோட்டிஃபிகேஷன் பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபில் பண்ணிங்க. கூடுதல் தகுதி கேட்டிருக்காங்க. கூடுதல் தகுதி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுருங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதனால் முன்பணி அனுபவம் விவரம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கிளியராக எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். இணைப்பு சுய கையப்பணி எல்லா கல்வி தகுதியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா 10th 12th மார்க்ஷீட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி சான்றிதழ் பணி அனுபவ சான்றிதழ் சுய விவரம் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் உங்களுடைய கையெழுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி அதாவது நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய தொழில் முனைவர்களாக மாற்றத்துக்காகவும் அவர்களின் பாதுகாப்புக்காக உதவி எண்கள் குறித்து குழந்தைகள் திருமணம் தடுப்பு போன்றவற்றுக்கு விழிப்புணர்வு வழங்கிட செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த மாவட்ட சமூக நல அலுவலகம் வந்து பார்த்திங்களா எதுக்காக செயல்படுத்தினா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவராக வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அதே மாதிரி குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வழங்கணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலின நிபுணர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரியறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிவில் தேர்வு செய்யப்பட உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு 4/7/2025 வந்து பார்த்திங்கன்னா நேரில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கே கேட்டிருக்காங்கன்னா தென்காசி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாலின நிபுணர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படிப்பு மற்றும் முன் அனுபவம் சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், சமூக பணி மற்றும் சமூகவியல் சார்ந்த பட்டப்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுகலை பட்டதாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை படிச்சிருப்பீங்க டிகிரி மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பிஜி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு 3 years இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்ரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு 3 years வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாலின சமத்துவம் சார்ந்த தலைப்புகளில் அரசு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அரசு சாரா நிறுவனங்களில் பணிபுரிஞ்சிருக்கிற அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 21,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடி அல்லது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கணினி அறிவு பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தரவு மேலாண்மை, செயல்முறை ஆவணப்படுத்துதல் மற்றும் வலைய அடிப்படையிலான அறிக்கையிடல் போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு அல்லது அரசு சாரா துறையில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அல்லது மாவட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா கணினி ஐடி போன்றவற்றில் முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எல்லாமே பேசிக் நாலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த சமூக பணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிப்புறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி படிக்கிறாங்க. இளங்கலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ், இங்கிலீஷு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க. சோசியல் சமூக பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் படிக்கிறதில்ல. அப்போ படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் இருக்கிறாங்க. ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி வேறு சில காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. அதனால் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம் 140/5B ஸ்ரீ சக்தி நகர், தென்காசி மாவட்டம். அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்குன்னு தான் நம்மளுடைய சேனலோடைய நோக்கம். ஜாப் கிடைச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம். அதேமாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஜாபாக இருக்கட்டும் வேறு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அடுத்தடுத்த மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.